அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு 4 விதமான ஸ்வீட் பார்க்க போகிறோம். அடுப்பக்கமே போகாமல் ஒரு சூப்பரான ஸ்வீட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது சேர்க்க நம்ம சர்க்கரை பாகு யூஸ் பண்ண போகிறது கிடையாது, பால் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, நம்ம பால் பவுடர் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப சிம்பிள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நீங்களே பாருங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்வீட் எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா, பொரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ண போகிறோம். இப்போ அங்கே எப்படி பண்ணு பார்க்கலாம். ஒரு மிக்சர் எடுத்திருக்கேன், இதில் கொஞ்சமாக பாதாம் எடுத்திருக்கேன், ஒரு 20 பாதாம் எடுத்திருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதோட 10லேருந்து 15 முந்திரி எடுத்திருக்கேன், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நட்ஸ் சேர்க்குறது டேஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம நட்ஸ் சேர்க்குறோம். இந்த நட்ஸ் இல்லைனா நீங்கள் நிலக்கடலை கூட எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பவுட்ரு ஃபார்மில். விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க, இந்த மாதிரி வந்துடும். இது தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே மிக்ஸி ஜாரில் அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை எடுத்திருக்கேன். இனிப்பு சுவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் சர்க்கரையை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அரை கப் கூட சேர்த்துக்கலாம். இதோட 3 ஏலக்காய் சேர்த்து நம்ம அரைச்செடுக்க போகிறோம். பவுட்ரு ஃபார்மில் அரைச்செடுக்க போகிறோம். இதையும் நல்லா பவுட்ரு அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது இந்த சர்க்கரையை ஒரு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம். ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க, கலந்து விடுறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். எல்லா சர்க்கரையுமே சேர்த்தாச்சு. இப்போது நம்ம நெய், பால் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாதுனால பால் ஆடை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக எவ்வளோ சர்க்கரை எடுத்தோமோ அதே அளவுக்கு பால் ஆடை எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாலாடை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப பழசுலாம் எடுக்க வேணாம். 2-3 நாள் சேர்த்து வச்சுருப்பீங்களே அந்த பாலாடை எடுத்துக்கோங்க. இது நல்லா அப்படி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு வேளை உங்கள்கிட்ட பாலாடை இல்லை அப்படின்னா ஒரு அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக பாலும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் கொஞ்சமாக பால் பவுடரும் எடுத்துக்கோங்க. இந்த 3 சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம அரைச்ச நட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் திக்காக வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது இது தனியாக இருக்கட்டும். இப்போது நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச மிக்ஸி ஜார் தான் எடுத்திருக்கேன். இதில் 2 கப் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேன். 2லேருந்து 3 கப் கூட தேவைப்படும். உங்கள் பொரியோட தன்மையை பொறுத்து பொரி ஜாஸ்தியும் சேர்க்கலாம், இல்லை கம்மியாகவும் சேர்க்கலாம். இப்போது 2 கப் சேர்த்துருக்கேன். இது நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிட்டு வந்துடணும். ஒருவேளை கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சலிச்சுக்கோங்க. நல்லா பவுடராக நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம் இல்லையா. இதை நம்ம ஃபஸ்ட்டு கலந்து வச்சதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதே நல்லா ஒரு கலந்து விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வரும். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பொரியை சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த பதத்துக்கு வரணும். இந்த பதம் வர வரைக்கும் நீங்கள் கலந்துக்கோங்க. பொரியோட தன்மையை பொறுத்து ஜாஸ்தியும் தேவைப்படலாம். இப்போது இதை நம்ம செட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு ட்ரே எடுத்துக்கலாம். அதில் பட்டர் போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம சர்வ் படுத்திக்கலாம். சர்வ் படுத்தினதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போது சர்வ் படுத்தியாச்சு. இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு செட் ஆயிரும், ஈஸியாகவும் கட் பண்ண வரும். இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம இதை எடுக்கலாம். இந்த பேப்பரோடு எடுத்துடலாம். நம்ம பேப்பரோடு ஈஸியாக வந்துடும். நமக்கு எடுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. இந்த பேப்பரை நம்ம எடுத்துடலாம். இது மேலே நான் வீடியோக்காக சில்வர் பேப்பர் விட்டுறேங்க. அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் சேர்க்கலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே கட் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். கடைகளில் கிடைக்கிற ஸ்வீட் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பேப்பரை நான் விட்டுறேன். இப்போது ஒரு குக்கேட்டர் வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம ரவுண்டாக தான் கட் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி ஹாஃப் மூன் மாதிரி தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால நான் இன்றைக்கி ரவுண்ட் கட்டர் வச்சு கட் பண்ணிவிட்டு அதை பாதியாக கட் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்கொயராக கூட அப்படியே கட் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். எப்பவுமே நம்ம ஸ்கொயராக தானே வச்சுருக்கோம், கொஞ்சம் ரவுண்டாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். இந்த எக்ஸ்ட்ராஸ் வருது இல்லையா, அதையும் நம்ம ஒன்றா சேர்த்துட்டு நம்ம குக்கேட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். அது ஒரு டிசைனாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா. இது செய்யறதுக்கு எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள்.
இப்போ எக்ஸ்ட்ராஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை ஒன்றா சேர்த்துட்டு இந்த கையால் அழுத்திக்கிறேன் நான். இந்த மாதிரி நம்ம சிவப்பு போட்டிருக்கோம்ல, அதனால் எல்லாருக்கும் ஜிகுஜின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு டிசைனாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை கட்டரை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும். இதுவும் நம்ம எதையும் வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. பாருங்கள், இதையும் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போது இதை வந்து நம்ம பாதியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம ஹாஃப் மூன் ஸ்நாக் தான் பண்ண போகிறோம், அதனால இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் பாதியாக. இது மேலே நட்ஸும் கொஞ்சம் குங்குமப்பூ வச்சுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான், செமையாக இருக்கும். அடுத்து ஒரு சூப்பரான பன்னீர் பர்ஃபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதில் போட்டோன்னே ஒரு கரையக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் இது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் அன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இதை வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். துருவி எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இதை நம்ம மெஷர் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். இதுக்கப்புறம் நான் சர்க்கரை யூஸ் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொன்னேன் இல்லையா. நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா கற்கண்டு இருக்கு இல்லையா, அதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 150 கிராம் அளவுக்கு கற்கண்டு எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம சர்க்கரை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். நான் அன்றைக்கி கற்கண்டு யூஸ் பண்ணியிருக்கேன், அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுவும் இருக்கட்டும். இப்போது ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். நம்ம பன்னீரை வந்து துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அளந்து எடுக்க போகிறோம். 2 கப் அளவுக்கு பன்னீர் தேவைப்படும், அதை நம்ம எடுத்துக்கலாம். நான் சொல்கிற அளவு 2 கப் பன்னீருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது 1 கப் சேர்த்தாச்சு. இப்போது 2வது கப் சேர்க்குறேன். இதே சேர்த்து துருனதுக்கப்புறம் தான் அளந்து எடுக்கணுங்க. 1 கப் அளவுக்கு கற்கண்டை நம்ம போட்டு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கலாம். 2 கப் பன்னீருக்கு 1 கப் அளவுக்கு கற்கண்டை நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இதுதான் அளவு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், ஃப்ளேவருக்காக எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கோங்க. பால் பவுடர் சேர்க்குறனால பைண்டிங் கொடுக்கும், அதுக்காக தான் பால் பவுடர் எடுத்துருக்கோம். உங்கள்கிட்ட பால் பவுடர் இல்லை, எனக்கு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரவை இருக்கு இல்லையா, அதை கூட நல்லா ஃபைனாக அரைச்சி கூட சேர்க்கலாம். ரவை சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும், பால் பவுடர் சேர்த்தா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடணும். நம்ம பெரிய பாத்திரம் எடுத்தோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வரேன். இதையும் நான் கட் பண்ணாமல் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அவ்வளோதாங்க, நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் சேர்ந்துச்சு பார்த்திங்களா, அவ்வளோதான், நமக்கு இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம கை கழுவிட்டு வந்துடலாம். இப்போ நான் ஒரு கேக் டின் எடுத்திருக்கேங்க. இதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நெய் தடவுறோம். இங்கே பாருங்கள், எல்லா பக்கமும் நெய் தடவிக்கோங்க. தடவியாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் கேக் டின் தான் எடுக்கணும் இல்லை, தட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துடலாம் இதை. இப்போது கையாலேயே நம்ம சமப்படுத்திக்கலாம். நம்ம கையில் கொஞ்சம் நெய் இருக்கும் இல்லையா, நம்ம தடவணும் இல்லையா, அந்த நெய் கொஞ்சம் இருக்கும் கையில், அதோட வாசனையும் இதில் இருக்கும். நம்ம கையாலேயே இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நம்ம சமப்படுத்திக்கலாம். இப்போது நம்ம சமப்படுத்தியாச்சு. இது மேலே நட்ஸ் வச்சுக்கிறேன். நான் அன்றைக்கி பாதாமை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா பக்கம் பாதாம் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நான் அன்றைக்கி சாஃப்ரான் இருக்கு இல்லையா, அதுவும் நான் வந்து சேர்க்குறேன், வீடியோக்காக தான் சேர்க்குறேன். நட்ஸ் சேர்க்குறதும் சேர்க்காமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம் தான். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃப்ரீஸில் வைக்கனா ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும், நல்லா செட் ஆகி வந்துடும். இப்போது நான் ஒரு 1/4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணலாம், ஈஸியாக கட் பண்ண வரும். கண்டிப்பாக ஃப்ரீசரில் வைக்காதீங்க, கண்டிப்பாக ஃப்ரிட்ஜிலே வைங்க. கட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் பண்ண வருது அப்படின்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்கள் பசங்க கூட சேர்ந்து செய்யலாம், அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு சாக்லேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க.
ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன், அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸி தாங்க, யார் வேணால் ட்ரை பண்ணலாம், பசங்க கூட ட்ரை பண்ணலாம், அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் செம்ம எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஃபில்லிங்காக பிஸ்கட் எடுத்திருக்கேன். மேரி பிஸ்கட்டும் போர்பன் பிஸ்கட் எடுத்திருக்கேன். க்ரீம் பிஸ்கட் ஒன்று, நார்மல் பிஸ்கட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த பிஸ்கட் பிடிக்குமோ அந்த பிஸ்கட் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓரியோ கூட எடுத்துக்கலாம், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. க்ரீம் பிஸ்கட்டும் இருக்கணும், நார்மல் பிஸ்கட்டும் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்தால் தான் பேலன்ஸ் ஆகும். ஃபுல்லாகவே க்ரீம் பிஸ்கட் எடுத்திங்கன்னா ஃபில்லிங் வந்து அவ்வளோவா டேஸ்ட்டு இருக்காது. இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி எடுக்க சொல்கிறேன். ஒரு 5 போர்பனும் 6 மேரிகோல்டு பிஸ்கட்டும் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் இதை உடச்சி போட்டு நம்ம அரைக்க போகிறோம். கோர்ஸாக நம்ம அரைச்சிட்டு வர போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு போர்பன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதில் நீங்கள் ஓரியோ எடுக்கலாம், உங்களுக்கு எந்த பிஸ்கட் பிடிக்குமோ அந்த பிஸ்கட் எடுத்துக்கோங்க. இந்த பிஸ்கட் தான் இருக்கணும் இல்லை, எந்த பிஸ்கட்னா எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி க்ரீம் பிஸ்கட், நார்மல் பிஸ்கட் ரெண்டுமே இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது இதில் நான் நட்ஸ் சேர்க்க போகிறேன். நான் இதில் பாதாம் சேர்க்குறேன். நீங்கள் நிலக்கடலை கூட எடுத்துக்கலாம். நிலக்கடலை எடுத்திங்கன்னா தோல் எடுத்துகிட்டு எடுத்துக்கோங்க. பாதாம் எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் முந்திரி கூட எடுத்துக்கலாம். எந்த நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் குறை நச்சுட்டு வந்துட்டு ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நட்ஸ் தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது நான் அன்றைக்கி சாக்லேட் இருக்கு இல்லையா, டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் இல்லைனா மில்க் சாக்லேட் காம்பவுண்ட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மில்க் சாக்லேட் காம்பவுண்ட் தான் எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து மைக்ரோவேவில் மெல்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து டபுள் பாயிலரில் கூட நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி எல்லாம் சேர்ந்து வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து வரணும். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு சாக்லேட் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரணும் பாருங்கள். எல்லாம் சேர்ந்து வந்துச்சு பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது கை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணிக்கலாம். கையை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நமக்கு இது ரெடியாக இருக்குது. இப்போது நமக்கு தேவையான சைஸில் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம செஞ்சுக்கலாம். இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிள் தான், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பிஸ்கட் பேக்கெட்லாம் வாங்கினா 2-3 சாப்பிட்டுட்டு மிச்சம் அப்படியே லாஸ்ட் ஆகிடுச்சுன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க. அந்த பிஸ்கட்டில் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் அந்த மாதிரி சின்ன உருண்டைகளாக பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பண்ணி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாத்தையும் உருண்டை பண்ணி வச்சாச்சு. இது வந்து ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் செட் ஆகிறதுக்காக. ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். சூப்பராக செட் ஆகி வந்துருச்சு. நம்ம சாக்லேட் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் சூப்பராகவே செட் ஆகி வந்துடும். இதை அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். இது மாரி நம்ம சாக்லேட் கோட் பண்ண போகிறோம். அதுக்காக இன்னொரு சாக்லேட் வந்து நான் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். மைக்ரோவேவில் தான் மெல்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டபுள் பாயிலருக்குலாம் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம கோட் பண்ண போகிறோம். நம்ம செஞ்ச உருண்டைகளை சேர்த்துட்டு சாக்லேட் ஃபுல்லாக நம்ம கோட் பண்ணிக்கலாம். கோட் பண்ணிவிட்டு பட்டர் போட்டு வச்சுருக்கேன், அதில் நம்ம சேர்த்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா சாக்லேட்டுமே நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதே பட்டர் இவ்வளோ போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் செட் ஆகிறதுக்காக. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லாவே செட் ஆயிடுச்சு. இதுமாரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இந்த மாதிரி பட்டர் போட்டு வச்சுருக்கேன். இதை மாதிரி லைன்ஸாக போட்டுக்கலாம், அது பார்க்கவும் அழகாக இருக்கும். எல்லா பக்கமும் போட்டு வச்சுக்கலாம். இதே ஒரு நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், மேலே போட்டது நல்லாவே செட் ஆயிடுச்சு. கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதை மட்டும் கத்தியால் இந்த மாதிரி எடுத்துடலாம். நம்ம எடுக்கிற மாதிரி எடுத்துருங்க, அப்போ உங்களுக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும். இது எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம்.
பார்க்க அழகாக இருக்கணும்னா இது எடுத்துருங்க. எடுத்தாச்சு. இது நம்ம பசங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். செம்ம எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு இது செஞ்சு பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க செம்ம சூப்பராக இருந்துச்சுன்னு. இப்போ வாங்க அடுத்த வீடியோ என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. இதுக்கெலாம் நம்ம எங்கே வாங்கியிருப்போம் அப்படின்னா பேக்கரியில் வாங்கியிருப்போம், ஸ்வீட் ஸ்டாலில் தான் வாங்கியிருப்போம். ஆனால் அது வீட்டிலே செய்ய போகிறோம். 5 நிமிஷத்தில் செய்ய போகிறோங்க. டக்குன்னு செஞ்சிடலாம், அடுப்பக்கமே போகாமல். செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் செஞ்ச பன்னீர் கூட எடுத்துக்கலாம், இல்லை கடையில் வாங்கினது கூட எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். நல்லா துருவிட்டு அளந்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப் பன்னீர்னால் அதில் பாதி அளவுக்கு நீங்கள் பால் பவுடர் சேர்க்கணும். இதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக. இதுக்கப்புறம் நம்ம சர்க்கரையை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம பால் பவுடரும் சேர்த்துருக்கோம், அதுவும் நல்லா இனிப்பாக இருக்கும். அதனால் சர்க்கரை கம்மியாக சேர்த்தாலே போதும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன், இதுக்கு மேலே நான் சேர்க்கலைங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா நமக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். டேஸ்ட் சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்கு எதுவுமே தேவையில்லை. கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சமாக பால் பவுடர் இல்லைன்னா கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாகவே வந்துடும். இங்கே பாருங்கள், எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. இப்போது இதில் பாதியாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாதியாக பிரிச்சிடலாம். பிரிச்சிட்டோம் இல்லையா? இப்போ பாதி பிரிச்சிருக்கோம்ல, அதுலேருந்து பாதி பிரிச்சிடலாம். இப்போது ஒரு பங்கை மட்டும் வச்சுட்டு மிச்சம் இருக்க பங்கு எல்லாத்தையுமே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை நம்ம கலர் சேர்க்க போகிறோம். இது தனியாக எடுத்து வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் கலர் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட போகிறோம். கலர் எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கலர் சேர்க்குறதும் சேர்க்காமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம்தான். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இதுலேருந்து கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டி வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாலாம் வேண்டாம். இது நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம், அதனால் சின்ன உருண்டைகளே போதும். இந்த அளவுக்கு போதுங்க. கரெக்டான ஷேப்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்படி எல்லாத்தையுமே உருண்டை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாத்தையும் உருண்டை பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல ஒயிட் கலரில், அதை ஒரு பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் செய்கிற மாதிரி கையில் இந்த மாதிரி தட்டிக்கோங்க. கரெக்டான ஷேப் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி தட்டியாச்சு. இப்போ நம்ம செஞ்ச எல்லோ கலர் உருண்டையை நடுவில் வச்சுட்டு இதை நம்ம கவர் பண்ண போகிறோம். பார்த்து கவனமாக பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக கவர் ஆகணும். நான் ஃபுல்லாக கட் பண்ணாமே காமிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இங்கே பாருங்கள், கவர் பண்ணிட்டோம். இப்போது இதை உருண்டை பண்ணிடலாம். உருண்டை பண்ணிவிட்டு இந்த கையிலே நம்ம சிலிண்டர் ஷேப்பில் கொண்டு வந்துக்கலாம். இப்போ உருண்டை பண்ணிட்டோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிலிண்டர் ஷேப்பில் கொண்டு வந்து போகிறோம். என் கையாலே நீங்கள் தட்டில் வச்சு கூட பண்ணலாம். நான் கையில் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம். செஞ்சு வச்சுட்டேங்க. இது மேலே நான் அன்றைக்கி சில்வர் பேப்பர் ஒட்டுறேன். இது வீடியோக்காக தான். இதில் நீங்கள் நட்ஸ் கூட ஒட்டுக்கலாம், இல்லை அப்படியே கூட விடலாம். இதுவும் சூப்பராக தான் இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்வீட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.